இவன் செய்கிற அற்புதத்தை கண்டு கொஞ்சம் மந்திரவாதிகள் மாறுகிறாங்க. சீமோன் என்ற ஒரு மாய வித்தைக்காரன் என்ன பண்ணுகிறான், மந்திர இதெல்லாம் விட்டுட்டு அந்த மந்திர புக்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துடுறான். அவனை நம்பி இதுங்களும் ஞானஸ்தானம் கொடுத்துருந்தாங்க. யார்? த மிடில் மேனேஜ்மெண்ட். சரி, சபைக்கு வர்றான், ஞானஸ்தானம் கொடுத்தா பரவாயில்ல, அவன் கெட்டு போயிட போகிறான்னு. இது எத்தியோப்பியர் ஆகிய அந்த மந்திரி இருக்காரு, அவர் கொடுத்த ஞானஸ்தானம் அவர் கையில் ஏசாயா புஸ்தகம் படித்து கொண்டு வருகிறார். ஏற்கனவே வேத வசனத்துடைய நாலேஜ் இருக்குது, எல்லா விஷயமும் தெரியும். அதனால் அவனுக்கு தண்ணீரை பார்த்தோன்னு ஞானஸ்தானம் தடையிலும் கொடுத்துட்றான். இது சபைக்குள்ளே வர மனுஷனுக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான எடுத்துக்காட்டு. விசுவாசித்து எடுக்கிறான். நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, ஆனால் நிலைத்து இருக்க முடியல. என்ன? கர்த்தருடைய சத்தியத்தில் நிலைத்து இருக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து இருக்க முடியல, கர்த்தருடைய கிருபையில் நிலைத்து இருக்க முடியல. ஆவியை பெற்று ஆவியை அவிழ்த்து போட்டு ஆவியை விசனப்படுத்தி ஆவியை துக்கப்படுத்தி கட்சியில் அறிவில்லாமல் சங்காரமாகி போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுது விசுவாசி.